மாசி மாதத்தில் விவசாயத்தில் என்னென்னைக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற நாட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்கிற வார்த்தைகள் கூட சில பேருக்கு அப்படின்னா என்னன்னே இன்றைக்கி மறந்து போயிட்டோம். நம்ம உழுவுறது, நம்மளுக்கு எருது போடுறது, விதை விதைக்கிறது, இந்த 3க்கும் உகந்த நாட்கள். இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 14, மாசி 21. இந்த 2 நாட்களும் நீங்கள் வந்துட்டு உழுவுறதுக்கும், எரு போடுறதுக்கும், விதை விதைக்கிறதுக்கும் உகந்த நாட்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். விவசாயத்தை நம்ம வந்து சுத்தமாக இன்றைக்கி மறந்து போய்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இதை பற்றி கொஞ்சம் மைண்டில் ரிமைண்டர் கொண்டு வர மாதிரி நம்ம செய்கிறோமோ செய்யலையோ, இந்த நாளை வந்துட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த நாளை வந்து நம்ம வணங்கலாம். நம்மளோட விவசாயம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் இந்த நாளை நான் வணங்கி விவசாயம் செழிக்கணும்னு எல்லாருமே பிரார்த்திச்சுக்கலாம். நம்ம பண்ணுறோமோ பண்ணலையோ, விவசாயம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, அந்த நாளை வந்துட்டு நம்ம புனித நாளாக கருதி வணங்கி நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த விவசாயத்துக்கு நன்றியும் சொல்லலாம் அந்த டைமில். விதை விதைக்கல மேடம், நாங்கள் வந்து ஏர் போட்டல, நாங்கள் உழுவல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாளுக்கு நன்றி சொல்லுவோம். விவசாயத்துக்கு உகந்த நாள் மாசி 14, மாசி 21.